இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மீன ராசி. ராசி சக்கரத்தில் 12வதாக வரக்கூடிய ராசி தான் அந்த மீன ராசி. குருவோடைய ராசி. இந்த ராசியில் சுக்கிரன் உச்சமாகறதுனால இவங்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா மற்றவங்களை வசீகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு சுகபோகமாக வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நபர்கள் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று சுகபோகமாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு சில பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப அன்பானவங்க, நல்ல ஒரு அறிவு உடையவங்க அப்படின்லாம் உங்களை சொல்லலாம். ஏன்னா இங்கே புதன் நீச்சமாகிறார். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் அன்பை காட்டி இவங்களை அடிக்கடி ஏமாத்திடுவாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மீனராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா மோசமான ஒரு நிலையில் இருந்தால் கூட இந்த மீனராசி குழந்தைகள் ஒரு வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சுபிச்சம், ஒரு வருமானம், தன லாபம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு பெரும்பாலும் அந்த வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். செலவு ஒரு பக்கம் ஆனாலும் கூட, ஏன்னா சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆளக்கூடிய கிரகம் என்பதனால வீட்டில் இந்த பணவரவு கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க சுபகாரியம் அடிக்கடி வீட்டில் செய்கிறது ரொம்ப நல்லது. ஒரு 10 பேருக்காவது அடிக்கடி வாங்கி ஒரு அன்னதானமோ வீட்டில் போடுறது இந்த மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த மீனராசியை ஒரு முகவசியம் உடைய ஒரு ராசி, கைராசியான ராசி, நல்ல ஒரு புகழுள்ள ராசி, நல்ல ஒரு அந்தஸ்துள்ள ராசி அப்படின்லாம் இந்த மீனராசி என்பவர்கள் பெயர் வாங்கியிருப்பாங்க. ரொம்ப நம்பிக்கையானவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க காலபுருஷர்களுக்கு 12வது வீடு அப்படிங்கிறதுனால இந்த ராசி ஒரு ஜல ராசி, உபய ராசி, பெண் ராசி, மௌன ராசி அப்படின்னு இந்த ராசியை சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு நடந்துட்டு இருக்கும். இவங்க போய் அந்த இடத்துல பிரச்சனையோ வாக்குவாதமோ செய்ய மாட்டாங்க. ரொம்ப மௌனமாக தான் இருப்பாங்க. அதனால தான் இந்த மீனராசியை ஒரு மௌன ராசி அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துலையும் அதிகம் சண்டை போடுறதோ இந்த பிரச்சனையில் ஈடுபடுறதோ இந்த மீனராசி என்பவர்கள் அதிகம் இறங்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இது ரொம்ப இயல்பான ராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களும் ரொம்ப ஒரு பண்பானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மீனராசி என்பவர்கள் இருப்பாங்க. யாருடைய மனதையுமே அதிகம் புண்படுத்த மாட்டாங்க. இது இரட்டை மீன்கள் இருக்கிறதுனால, அதுவும் எதிர் திசையில் இருக்கிறதுனால ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அசாம அந்த இடத்த விட்டு நழுவிடுவாங்க இந்த மீனராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி என்பவர்கள் கொஞ்சம் குள்ளமான உயரமுடையவங்களாக இருப்பாங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கம்பீரமான தோற்றம் இருக்கும். பெரும்பாலும் ஒரு ஆவரேஜான உயரமுடையவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மீனராசி என்பர்களுக்கு இது 7.5 சனிக்காலம், ஜென்ம சனிக்காலம் என்பதனால சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபட்டுடுவாங்க. ஒரு எல் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த மீனராசி என்பர்களுக்கு இப்போ அடிக்கடி பார்த்திங்கன்னா மறதி போன்ற பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பேச்சை காட்டிலும் உங்களுடைய செயலில் தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சிக்கனமாக செலவு செய்வாங்க. உடன் பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் முன்னாடி போய் நின்று உதவி செய்யக்கூடியவங்களும் அந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்க மட்டும் நிதி சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த நிதியில் கொஞ்சம் ஏமாந்துருவாங்க. யாருக்காவது பணம் வாங்கி கொடுக்கறது அல்லது இவங்கள கூட கடன் வாங்கினாங்கன்னா அந்த கடனை கரெக்டான டைமில் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிகம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப கெட்டிக்காரங்களாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் செலவாளிகளாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நியாயமாக செலவழிப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் ஏமாறுந்து தான் போயிடுவாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா மீனராசி அப்படின்னாவே பதவிக்கு பெயர் பெற்ற ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக சண்டை சச்சரவுக்கு எதுக்கும் போக மாட்டாங்க. சண்டை வந்துச்சுன்னா கூட அதை நேக்கா அந்த இடத்த விட்டு விலகக்கூடியவங்களாக தான் இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. உடல் உழைப்பு இல்லாத ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். உடலில் போட்டு வருத்திக்கிட்டு வேலை செய்கிற மாதிரி வேலையெல்லாம் இவங்களுக்கு செட் ஆகாது. இந்த உழைப்பு இல்லாமல் வாழ்கிறது எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு சூட்சுமத்தை அறிந்து செயல்படக்கூடியவங்க தான் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தான் இருக்கிற இடத்த ரொம்ப சுத்தமாக நீட்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள். இவங்க குழந்தைகளை அதிகமாக நேசிப்பாங்க. அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க நல்ல ஒரு அறிவாளிகளாக இருப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்களை கொஞ்சம் வசீகப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடியவங்களாகவும் இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. விட்டு கொடுக்குற அந்த மனப்பான்மை, எதிரிகளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கூட முன்னாடி போய் உதவுற அந்த மனப்பான்மையெல்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்க பேசும்போதே பார்த்திங்கன்னா அப்படியே தத்துவ ஞானிகள் மாதிரி தான் பேசுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஞானம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ரொம்ப ஒழுக்கமானவங்களாக இருப்பாங்க. உண்மையானவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு மத நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஆன்மீகத்தில் நல்ல ஒரு ஈடுபாடு உடையவங்களாக தான் இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்க உடுத்துகிற உடைய ரொம்ப தூய்மையான
எளிமையான உடையாக உடுத்துவாங்க. அடிக்கடி பார்த்திங்கன்னா ஆடை ஆபரணங்கள் வாங்குவாங்க. வாழ்க்கையை ரொம்ப நீட்டாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மீனராசி என்பர்கள். விளையாட்டாக எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க. பெரிய பிரச்சனையாக இருந்தால் கூட அதை ரொம்ப விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மனோபக்குவம் உடையவங்களாக தான் இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பந்த பாசத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கும். அதே நேரத்தில் குடும்ப பெருமையை காப்பாற்றணுங்கிறதுக்காக எந்த இடத்துலையுமே தன்னுடைய இமேஜ் டேமேஜ் ஆகாத மாதிரி பார்த்துப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லா காரியத்திலையும் முன்னாடி நம்ம நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக ஒரு சில விஷயங்களில் ஈடுபடுவாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உடன்பிறப்புகளால் இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். சகோதரிகளாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து இவங்களுக்கு உதவுவாங்க. சகோதரர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களால ஒரு சில இடைஞ்சல்கள் தான் பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும். அவங்களுடைய உதவி இவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றங்கள் நிகழும்? ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே குரு பகவான், அவர் வந்து இப்போ பயிற்சியாக இருக்கிறார். இந்த காலகட்டம் நம்மளுடைய மீனராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மீனராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு பகவான் தற்போது வந்து அமர்ந்திருக்கிறார். இதனால் வந்து சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கும். ஏற்கனவே ஜென்ம சனியோட பிடியில் சிக்கிட்டு படாத பாடுபட்டு இருந்த நம்மளுடைய மீனராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற ஒரு ஆண்டு காலமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் மற்ற தசாபுத்திகள் எல்லாம் சிறப்பாக இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ஒரு பொன்னான காலகட்டமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இதுவரையிலும் அர்த்தாஷ்டம குருவாக ராசியில் 4ஆம் இடத்துல நின்று ஒரு சில அசுப பலன்களை கொடுத்து இருந்த குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வந்து அமர்ந்திருக்கிறதுனால அந்த இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறது நம்மளுடைய மீன ராசிக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். இது எப்போ நடக்க போகுதுன்னா ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து இந்த குரு பகவான் 5ஆம் இடத்துல வந்து பயிற்சியாகி அடுத்த 12 மாதங்களும் நல்ல பலனை தர இருக்கிறார் இந்த மீனராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ராசி அதிபதியே குரு பகவான் அப்படிங்கிறதுனால தொழில் ஸ்தானத்தில் நல்ல ஒரு வலுவான இடத்துல வந்து அமரும் போது தொழிலில் நல்ல ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் கூட ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மீனராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவானுடைய 5ஆம் பார்வை படுறதுனால அது வந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலையும் 7ஆம் இடமான 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்வையிடுறதுனால சனி பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் ஜென்ம சனியாக இருந்தாலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா தனக்காரகனே அங்கே வந்து ஒரு சிறப்பான இடத்துல இருக்கிறார். அதனால ஜென்ம சனி காலம் என்பதனால இந்த குருவுடைய பார்வையும் அங்கே இருக்கிறதுனால ஜென்ம சனியோட தாக்கம் கொஞ்சம் குறையும் நம்மளுடைய மீனராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அதிசாரா குருவாக சிம்ம ராசியில் 42 நாள் வந்து வக்ரகத்தில் அமர போகிறார். நம்மளுடைய மீனராசிக்கு அது மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல உச்சம் பெற்ற கிரகம் ஜாதகருக்கு சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையை கொடுக்கும். அதுவும் ராசியோட அதிபதி வந்து தொழில் ஸ்தானத்தோட அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமரும்போது தரமான யோகங்கள் எல்லாமே நம்மளுடைய மீனராசிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த 12 மாதங்களும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மனதில் ஒரு நல்ல சிந்தனை, மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளாகவே நிறைய ஏமாற்றங்களை நீங்கள் சந்திச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா இவங்க தான் நல்லவங்க, இவங்க தான் கெட்டவங்கன்னு நீங்கள் பழகின நபர்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இவங்க எல்லாமே நமக்கு கெடுதலை செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அதனால் இந்த காலகட்டத்தில் சிந்தித்து செயல்படுவீங்க. பல பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இந்த மீனராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். பொது நலமாக சிந்திக்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுடைய பலம் ரொம்ப அதிகமாகும். பல வருடங்களாக கஷ்டப்பட்டுட்டு இருந்த நம்மளுடைய மீனராசிக்கு அந்த கஷ்டத்துலேருந்து ஒரு நிவாரணம் கிடைக்க போகுது. இதுவரையிலும் எந்த காரியத்தெல்லாம் நீ இறங்கினாலும் ஒரு தடை, ஒரு பிரச்சனை, ஒரு நஷ்டம் இப்படின்னு போயிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற்றம் கிடைத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க போகிறீங்க. அதுவும் ஜூன்லேருந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக
நல்ல ஒரு சக்ஸஸான லைஃப்பை நம்மளுடைய மீனராசி என்பர்கள் வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். வீட்டில் பெரியவங்களுக்கு விரைய செலவு செஞ்சுக்கிட்டே இருந்து ஓஞ்சு போயிட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த நம்மளுடைய மீனராசிக்கு இந்த காலகட்டத்தில் வீட்டில் இருக்கிற பெரியவங்கள் மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். அவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இதெல்லாம் நடக்கும். அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வரன் தேடிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு, சம்பள உயர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளால் ஒரு சில அவமானங்களையும் மனசஞ்சலத்தையும் அனுபவிச்சிருந்த மீனராசிக்கு அந்த மனசஞ்சலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏன்னா குரு பகவான் 5ஆம் பார்வையால் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பதி இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனையை கூட இந்த காலகட்டத்தில் நொடி பொழுதில் தீர்த்துருவீங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உற்றார் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு, அந்தஸ்து, புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில உறவுகள்லாம் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு விலகி இருந்திருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்களே சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. இந்த காலகட்டம் நல்ல நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. உங்களுடைய சிந்தனையும் ரொம்ப தெளிவாக இருக்கும். தெளிவான சிந்தனையோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும். ஆலய திருப்பணிக்காக ஏதாவது ஒரு உதவி இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி நண்பர்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மீனராசி என்பர்கள் வியாழக்கிழமையில் சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று ஒரு 3 தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ம நட்சத்திர நாளில் மஞ்சள் நிற வஸ்திரமோ அல்லது மஞ்சள் நிற மலர்களோ தானமாக வாங்கி கொடுங்க, அல்லது கோவிலுக்கு ஏதாவது அபிஷேகத்துக்காக பொருள் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த மீனராசிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.